ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி குப்பையில் போட்டுற கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதாவது தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவோம்ல, அதை மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தயிர் நம்ம வந்து உர ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த தயிர் வந்து நல்ல கெட்டி தயிராக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா. ரொம்பவே சூப்பராக நல்ல உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நல்ல திக்கான கெட்டி தயிர், அதாவது அல்வா மாதிரி இருக்குங்க. அது நீங்கள் ஸ்பூனில் எடுக்கும் போதே அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெறும் பால் மட்டும் நான் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிருக்கேன். தண்ணி எதுவுமே நான் வந்து சேர்க்கவே இல்லை. தயிருக்காக நான் வந்து இந்த பால் காய்ச்சறதுனால ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சலை. சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த பாலை வந்து இறக்கி நம்ம வந்து ஒரு கை பொறுக்கிற சூடில் வந்து ஆற வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக உர தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெதுன்னு இருக்கிற பாலை வந்து அப்படியே அந்த நம்ம தயிர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் தயிர் வந்து போடலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இன்றைக்கே ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே அந்த பாலையும் தயிரையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓவர் நைட் இதை வந்து நம்ம விட்டுடலாம். மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எந்தளவுக்கு வந்து செட் ஆகிட்டு நல்ல திக்காக கெட்டி தயிராக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து கெட்டியாக தயிர் வந்து உறைஞ்சி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சு அப்படியே ஷேக் பண்ணி காட்டுறேன். எங்கேயுமே வந்து அந்த தயிர் வந்து மூவ் ஆகவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து எடுத்து காட்டுறேன். இப்படி எடுக்கும்போதே அல்வா மாதிரி ரொம்ப சூப்பராக வந்தது. சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து தயிர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா இதிலேயே வந்து கொஞ்சமாக சர்க்கரை வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா மறக்காமல் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி வந்து இட்லி ஊற்றாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயம் உங்களை பாராட்டுவாங்க. தேவையான அளவுக்கு இட்லி மாவு வந்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட் கொடுக்கும். வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பை கூட வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பாசிப்பருப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நல்ல ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு 3-4 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா இதில் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக இது வந்து பொரிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் இந்த மாதிரி பொருட்களை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி மாவில் கலந்துட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி இட்லியும் வந்து பிசுன்னு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவை வந்து நான் இந்த மாதிரி தான் கொட்டாங்குச்சியில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சிரட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து அதாவது முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுவும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஃபுல்லாக, அதாவது அந்த கொட்டாங்குச்சி ரொம்ப அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ வெளியில் வந்து கொட்டிடும். அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இட்லி பாத்திரம் ஆல்ரெடி நான் அடுப்பில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவை வந்து உள்ளே வச்சுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு. ஏன்னா கொட்டாங்குச்சியில் நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கரண்டி மாவு ஊற்றினோன்னாலே நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் இதில் 2லேருந்து 3 கரண்டி மாவு நம்ம வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து அது வேகிறதுக்கு லேட் ஆகும். சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மாவு வந்து வேகாமல் பச்சையாகவே இருக்கும். ஸோ அதனால் நல்லா டைம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாவு நல்லா புசுன்னு பொங்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இட்லி. எடுக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொட்டாங்குச்சியில் உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த இட்லி மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்காக இருக்குல்ல. இது வந்து நீங்கள் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வயிறு ரொம்பிடும். அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும்.
இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். செம்ம காம்போவாக இருந்தது 2க்குமே. இந்த இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து அந்த தாளிப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுவே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கொட்டாங்குச்சி, ஒரே ஒரு கொட்டாங்குச்சி அந்த மாதிரி பொடி பொடியாக வந்து உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கையில் வந்து வைக்கிற மருதாணி வந்து நம்ம அரைச்சி வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு மருதாணி நம்ம வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடி பண்ணி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டின் வந்து எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு டின் எடுத்துகிட்டு அந்த உடச்ச கொட்டாங்குச்சி பீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி டின் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பழைய பாத்திரம் இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே கிண்ணம் மூடியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த டின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த டம்ளருக்கும் டின்னுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த டம்ளரில் 3/4 அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஃபுல்கா சப்பாத்தி வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை டின் அப்படிங்கிறதுனால அந்த அடுப்போட கம்பியில் அது நிற்காது இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாதுங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டின்னோட அந்த வாய்ப்பகுதியில் அவங்களுக்கு வந்து நல்ல புகை வந்து வரும். புகை வந்து வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே கலெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒருத்தருக்கு மருதாணி வைக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணேன். நீங்கள் இப்போ வீட்டில் ஒரு 2-3 பேர் வந்து இருக்கீங்க, அவங்களுக்குலாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க. அப்போ தான் தண்ணி உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆன தண்ணியை வந்து பாதியாக பிரித்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி குங்குமம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்துக்கிற குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான குங்குமமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல பிரைட்டான கலர் கொடுக்குற குங்குமமாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திக்காக இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். நான் வந்து கலந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து பட்ஸு அப்படி இல்லைன்னா அதாவது இந்த குச்சி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பட்ஸில் வந்து தொட்டு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு இது வந்து நல்லா காஞ்சிரும். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைமெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது காஞ்ச உடனே நீங்கள் போய் கழுவிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக கலர் கொடுத்துரும். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் இப்போ துணி துவைக்கிறீங்க, பாத்திரம்லாம் கழுவுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 1 வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். இல்லைனா கூட ஒரு 10 நாள் வரைக்கும் கூட கையில் இருக்குங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் டான்ஸ்லலாம் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்துலாம் முன்னாடி வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி மருதாணி ரெடி பண்ணி நாங்கள் கையில் வச்சுருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 5 நிமிஷம் தான் நான் வந்து விட்டுருந்தேன். நல்லாவே காஞ்சிருச்சு. நான் இது உங்களுக்கு வந்து கழுவிட்டு காமிக்கிறேன். இது பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்ம குங்குமம் யூஸ் பண்ணி வச்ச மாதிரியே தெரியாது. ஒரிஜினல் மருதாணி வந்து போட்ட மாதிரியே தான் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கலர் கொடுத்துருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எந்த அளவுக்கு சிகப்பாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக குயிக்காக நம்ம வந்து ஒரு பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இது கடலை மாவு அப்படிங்கிறதுனால நமக்கு அதிகமான அளவில் கட்டிகள் எல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாமே வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வந்து யூஸ் பண்ணி நல்ல மாவை வந்து அடித்து கலக்கி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பூந்தி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா பூந்தி வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு வரல அப்படின்னா இந்த ஐடியாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு கண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடியில் சின்னதாக அந்த ஒரு கண் இருக்கும்ல, அதை வந்து நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு கையில், அதாவது ஒரு விரலை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கலந்து எடுத்த பூந்தி மாவை இந்த கொட்டாங்குச்சிக்குள்ள வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தி மாவை இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே சுற்றி சுற்றி விட்டுருங்க. அதாவது ஒரு விரல் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த விரலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பூந்தி இந்த மாதிரி சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அழகாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூந்தி லட்டு செய்யணும் அப்படின்னாலே பூந்தி வந்து செய்யும்போது நிறைய சொதப்பி விட்டுரும் அப்படின்னே வந்து செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி தான் உங்களுக்கு வந்து பூந்தி வந்தாலுமே பயப்படாமல் நீங்கள் வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே இதே மாதிரி ஒரு மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா, அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ மீதம் இருந்த மாவையும் வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்களோட மிக்ஸி கப்பை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்கிற பூந்தியை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடு தான், ரொம்ப நேரம் வந்து போட்டு அரைச்சிங்கன்னா மாவாயிருங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் மோடு மட்டும் போட்டு நீங்கள் ஒரு செகண்டில் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியாக பொடியாக உங்களுக்கு வந்து இந்த பூந்தியை வந்து ரெடி ஆகிடும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மோத்தி லட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ உங்களுக்கு அதே மாதிரியே பூந்தி கிடைக்கும். அதாவது அந்த மோத்தி லட்டில் எந்த அளவுக்கு பொடி பொடியாக பூந்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லட்டில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக வந்து கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து பூந்தி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருந்தேன் இல்லையா இந்த பவுலில், அதே பவுலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு அதே கப்பில் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, 3/4 கப்பு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் அளவு வந்து சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வந்து அதாவது அந்த பாகு வந்து உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. நல்லா கொதித்து லைட்டாக வந்து சுண்ட ஆரம்பிக்கும்ல, அந்த டைமில் ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் சேர்ந்து கொதிக்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பூந்தியை உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு கூட தாராளமாக சுகர் வந்து சேர்த்துக்கலாம். பூந்தி வந்து நல்லா அந்த சுகர் சிரப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நட்ஸு வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதாம் மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் பொடியாக பாதாமை வந்து நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன நட்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்து நல்லா கலரிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி அப்படியே நான் மூடி விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் டைம் கொடுத்துருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப்பில் அந்த பூந்தியெல்லாம் நல்லா ஊறி ரொம்ப சூப்பரான ஒரு பதத்தில் எனக்கு வந்து அது லட்டு ரெடியாகி இருந்தது. கை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருந்தது. அந்தளவுக்கு ஆற விட்டால் போதும். ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே வந்து லட்டை அந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போதே பார்த்திங்க அப்படின்னா லட்டு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். உள்ளே உடச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஜூஸியாக இருந்ததுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து லட்டு நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி செய்கிறதுல தான் அந்த லட்டையே வந்து சொதப்பிடுவோம். அந்த பூந்தியவே வந்து இந்தளவுக்கு ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்ச உடனே அந்த லட்டையும் வந்து செஞ்சிடலாம். நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம பூந்தி செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா, ஏன் அது ஒரு கரண்டி வாங்கி நம்ம அது மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம், அதாவது பூந்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி இருக்கும் இல்லையா, அதை விட நம்ம வந்து இந்த தூக்கி போடுற கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி இன்றைக்கான டிப்ஸில் தான் நான் அதுக்கும் வந்து டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டிப்பில் அந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே அந்த மாதிரி கேண்டிலை வந்து பற்ற வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.